வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். உணவே மருந்து, உணவே மருத்துவம். நம்மளுடைய கான்செப்டே அதுதாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேயே எப்படி அதை மருத்துவமாக மாற்றுறது, அந்த நம்ம சாப்பிட்ற உணவே எப்படி மருந்தாக மாற்றி நம்ம உடலுக்கு என்ன வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்றதுன்றதான் நம்ம பார்க்க போகிற விஷயமே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரத்த சுத்தி. அதாவது ரத்தத்தில் அதிகப்படியாக நச்சுத்தன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்னன்னா தேவையில்லாத பல தொந்தரவுகள் இருக்கும். அதை நம்மளுடைய உணவுலையே எப்படி கட்டுப்படுத்துறது, உணவுலேயே அதை எப்படி சரி பண்ண போகிறதுன்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்டும் இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக்கும் அதுதான். இப்போ ரத்த சுத்தி நிறைய பேருக்கு ரத்தத்தில், அதாவது பிளட் டாக்ஸின்னு சொல்லுவாங்க. ரத்தத்தில் நச்சுத்தன்மை அதிகமாயிருச்சுனாக்கா சிறு சிறு தொந்தரவுகள் நிறைய பேருக்கு இருக்கும். சரும பிரச்சனையிலேருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தை நம்ம இன்னைக்கு உணவில் எப்படி கட்டுப்படுத்துறது, உணவில் எப்படி அதை சரிப்படுத்த போகிறோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான், வேற எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம்தான் வெங்காயம். வெங்காயம் ஒன்று தாங்க, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அது. இப்போ நம்ம அதை எப்படி அந்த உணவையே எப்படி மருத்துவமாக மாற்ற போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு நமக்கு தேவையான விஷயம் என்னன்னாக்கா வெங்காயம். இப்போ சின்ன வெங்காயம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ. அதாவது தினமும் நீங்கள் காலையில் நைட்டு சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா காலையில் ஒரு முறை வெறும் வயிற்றுல காலையில் எந்திரிச்ச ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நமக்கு இது எப்படி செயல்படுத்த போகிறோம், இது செய்முறை எப்படின்றத பார்ப்போம். அதாவது சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க, நல்லா தோல் உரிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை எடுத்து தோல் உரித்து மேலே இங்கேயும் கட் பண்ணி நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. அந்த சின்ன வெங்காயத்தை ஒரு, அதாவது உங்களுடைய வயதுக்கு ஏற்ற முறை, நீங்கள் நல்ல பெரிய ஆளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. சின்ன பசங்க இல்லை சின்ன சின்ன ஆளுங்க அப்படின்னாக்கா 100-150 கிராம் 200 கிராம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களுடைய ரத்தம் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குன்றத ஒரு சில சிம்டம்ஸ் இருக்குங்க. அதாவது நம்மளுடைய உடம்புலே பல விதமான இது வெளிப்படுத்தும். நம்மளுடைய உடம்பு இந்த பிரச்சனை இருக்குன்றத ஒரு ஒரு இதுக்கும் உறுப்புகளுக்கும் அது வெளிப்படுத்துகிற தன்மை இருக்குது. நம்மளுடைய உடலுக்கு இயற்கையாகவே அந்த தன்மை இருக்குது. இப்போ இந்த ரத்தம் ரொம்ப நச்சுத்தன்மை அடைஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்கா, நீங்கள் உங்களுடைய நெகை பார்த்தீங்கன்னாக்கா, நெகத்தில் கருப்பு கலரில் சின்ன சின்ன கோடு லைன்ஸ் இருக்கும். அது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுடைய நகத்தை எடுத்து இப்படி பார்க்கும்போது கருப்பு கலர் கோடு நீளமாக இருக்கும். அந்த கோடு அதிகமாக ரொம்ப திக்னஸாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா ரத்தம் ரொம்ப அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம இந்த இதுலேயே சரி பண்ணலாங்க. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னதுதான். வெங்காயத்தை எடுத்துக்கோங்க, நல்லா தோலை உரிச்சிட்டு வெங்காயத்தை நீங்கள் ஒரு 100 கிராம். இப்போ நிறையா சிகரெட் குடிக்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க நகைலாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக கருப்பு கலரில் கோடு கோடாக இருக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் இருக்கும், சிறு குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு ஜாஸ்தி இருக்காது. ஆனால் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் சரியில்லை அப்படின்னா அவங்களுடைய ரத்தம் நச்சுத்தன்மை அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது சரி பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கு நம்ம இந்த வெங்காயம் ஒன்று போதுங்க. வெங்காயத்தை எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம். ஸ்பெஷலி குறிப்பிட்டு சொல்லணுன்னாக்கா சின்ன வெங்காயம் போதும். சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா தோலை உரிச்சிருங்க. தோலை உரிச்சிட்டு ஒரு 100 கிராம்லேருந்து 1/4 கிலோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ வெங்காயத்தை எடுத்து மிக்சியில் போடுங்க. மிக்சியில் போட்டுட்டு சட்னி மாதிரி ஆயிரும். சட்னி மாதிரி ஆன பிறகு அந்த வெங்காயத்தை நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, ஒரு நல்ல கிளாத்து, பனியன் கிளாத் மாதிரி நல்லா காட்டன் கிளாத்தாக இருக்கணும், ரொம்ப சுத்தமாக இருக்கணும். விஷயமே என்னன்னாக்கா, நம்ம செய்கிற எந்த ஒரு உணவு பொருளாக இருந்தாலும் அதை நல்லா சுத்தப்படுத்தி சாப்பிடுங்க. அதுலேயே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும். நீங்கள் அந்த வெங்காயத்தை மிக்சியில் போட்டு சட்னி மாதிரி அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த வெங்காயத்தை எடுத்து ஒரு கிளாத்தில் எடுத்து போட்டுட்டு நீங்கள் அந்த கிளாத்தை டைட் பண்ண வெங்காயச்சாறு வெளியில் வரும். வெங்காயச்சாறு தான் நமக்கு தேவை. வெங்காயத்தோடைய வேற இந்த சட்னி ஆகி அது இதானதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வெங்காயச்சாறை நல்லா எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து நீங்கள் சட்னி பண்ணிங்கனாக்க அதில் கிட்டத்தட்ட ஒரு 100 ml வெங்காயச்சாறு கிடைக்கும். கொஞ்சம் தண்ணி வேணா சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சியில் போட்டு அடிக்கும் போது கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 25 ml தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. அந்த ஒரு 1/4 கிலோ வெங்காயத்தில் 100 கிராம் வரைக்கும் சாறு கிடைக்கும்.
அந்த சாரை வந்து அப்படியே உங்களால் ஒரு 10 நிமிஷம் விட்டுறணும். ஏன்னாக்கா அந்த சாரில் வந்து ரொம்ப ஒரு இந்த காரத்தன்மை இருக்கும். அந்த காரத்தன்மையை வந்து அப்படியே நீங்கள் சாப்பிட்ற கஷ்டப்பட்டீங்கன்னாக்கா அந்த சாரை எடுத்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் விட்டுருங்க. அதாவது ஆற விட்டுருங்க. ஆற விட்ட பிறகு உங்களால் அப்படியே சாப்பிட முடியும். நான் வெங்காயம் வந்து நிறைய பேர் வெங்காயம் விரும்பி இருப்பாங்க. அப்படியே என்னால் சாப்பிட முடியும்னா சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட முடியலை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா எனக்கு ஒரு மாதிரி உமட்டுதுங்க, எனக்கு இந்த வெங்காய வாடை வந்தாலே எனக்கு பிடிக்கல, வாய் துர்நாற்றம் அடிக்குதுங்க அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் என்ன செய்யலாம்னாக்கா மண்டை வெள்ளத்தை எடுத்து கொஞ்சம் லேசாக மண்டை வெள்ளத்தை பொடியாக்கி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா வெங்காயத்தன்மை அந்த காரத்தன்மை குறைஞ்சி கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு அது கொடுக்கலாம். நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னன்னாக்கா வெங்காயச்சாறை எடுத்துடுறீங்க. வெங்காயச்சாறை எடுத்துட்டு அப்படியே என்னால் குடிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் மண்டை வெள்ளத்தை எடுத்து நல்லா பொடியாக்கி அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, இனிப்பாக இருக்கும். இன்னும் எனக்கு ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் இருக்குது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வெங்காய சாறை எடுத்துட்டு ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுட்டு நல்லா இதமான சூட்டில் வந்து ஒரு 2 நிமிஷம் அதை லேசாக வந்து சூடுபடுத்தினீங்கன்னா அந்த வெங்காய சாரோடைய தன்மை குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்படியே குடிக்கணும்னாலும் குடிச்சுக்கலாம். நீங்கள் இது தொடர்ந்து ஒரு 10 நாள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கனாலே போதும், உங்களுடைய ரத்தம் வந்து ரொம்ப சுத்தி ஆயிரும். அதாவது வந்து ரத்தத்தில் நச்சுத்தன்மை அதிகமாக இருந்துச்சுனாக்கா இது போதும். தொடர்ந்து நீங்கள் ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும், ரத்தம் பியூரிஃபையர் ஆயிரும். இல்லை எனக்கு நான் ரொம்ப சிகரெட் குடிப்பேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு நினைக்கா ஒரு மண்டலம் எடுத்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். அதிகமாக சிகரெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப அருமையான ஒரு விஷயங்க. இந்த நம்ம ஆனியன் சாரில் வந்து பல நன்மைகள் இருக்குது. ஸ்பெஷலி சின்ன வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் தான் ரொம்ப விசேஷம். இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கனாலே நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்கனாக்கா வாரத்துக்கு ஒரு முறை வெங்காயச்சாறு கொடுங்க. அப்படி இல்லைனாக்கா தொடர்ந்து ஒரு 10 நாள் கொடுங்க. 10 நாள் கழித்து வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 60 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு 3 நாளோ 4 நாள் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சிகரெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் தாராளமாக ஒரு மண்டலம் எடுத்துக்கலாம். 48 நாள் இல்லை ஒரு மாதம் எடுத்துக்கோங்க. அதான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒரு 10 நாள் தொடர்ந்து எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெகத்தில் வந்து கருப்பு கலர் கோடாக இருக்கும். அந்த நெகத்தில் கருப்பு கலர் கோடாக இருக்கிறதா உங்களுடைய ரத்தத்தில் வந்து நச்சுத்தன்மை இருக்குன்றதை வெளிப்படுத்துகிறதே இந்த சிம்டம்ஸ் தான். இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 நாள் குடிச்சிட்டு வந்து ஒரு 15-20 நாள் கழிச்சு பாருங்கள், இந்த கலரே மாறி நகை கலர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள நீங்கள் பார்த்தீங்கனாலே நகை வந்து ரொம்ப சுத்தமாயிரும். இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைக்கும். நன்றி.